முதலமைச்சர் இப்போ சட்டமன்றத்தில் பேசிதானே இருக்காரு. இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்தால் பேசுவார். சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி தீர்மானம் வந்தால் பேசுவார். ஆமாம். பாய், பெண்களுக்கு எதிரான பிரச்சனையே இன்னைக்கு நேற்று நடக்குது. இது இல்லாமல் போகிறதுக்கு தானே எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அதான் அந்த சிங்க பெண்மணி படையை ஒன்று உருவாக்கியிருக்காங்களே. நிச்சயமாக சிங்க பெண்மணி படையை அது சரியாக பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக எந்த பொம்பளையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. எந்த ஆணும் பெண்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. சிங்கப்பெண்ணுடைய அந்த பெண்களுடைய படை சீக்கிரமாக போய் எல்லாத்தையும் தடுப்புன்னு நான் நம்புகிறேன். அவர் இருக்கும்போது சொன்னேன். அந்த அந்த கூட்டணியில் இருக்கும்போது அப்படி சொன்னேம்மா. இல்லைம்மா, அந்த கூட்டணியில் இருக்கும்போது அப்படி சொன்னேன். இப்போதான் இல்லையே. அந்த கூட்டம் இருக்கும்போது தான் நான் சொன்னேன். அப்போதான் சொல்றேன். இப்போ தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம், தொடர்ந்து இருப்போம்னு சொல்றேன். ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறதுனால அது பண்ணும். இல்லைங்க, நண்பர்கள் என்னை நிறைய விமர்சனம் பண்ணலாம். இப்போவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் காதில் வாங்கிக்கிறது இல்லை சார். என் நண்பர்கள் தானே, என்னுடைய இனிய நண்பர்கள். சில பேர் தெரிஞ்சும் பேசலாம், தெரியாமையும் பேசலாம். ஆனால் அவர்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு அது பதில் சொல்ல மாட்டோம். அதுக்கு நாங்கள் விமர்சனமாக அது ஒரு விமர்சனம் நாங்கள் கருத மாட்டோம். எங்கள் நண்பர்கள் எங்களுக்கு எதோ சொல்லி மனசை தேர்த்திக்கிறாங்கன்னு நினைப்போம், அவ்வளோதான். சோஃபாவா? நாங்கள் சோஃபா வாங்கலை சார். இல்லைங்க, அதாவது நீங்கள் எங்கள் முஸ்லீம் லீக் ஆஃபீஸுக்கு இதுவரைக்கும் எந்த சிஎம்மும் வந்ததில்லை. இவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்த பிறகு சிஎம்முக்கு எங்கள் ஆஃபீஸுக்கு எல்லா ஆஃபீஸுக்கு போய் வந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றேன்னு எங்களுக்கு சொல்லிட்டாரு. நான் 3 தடவை வேணாங்க, இந்த தெரு ரொம்ப சிக்கலான தெருவுங்க, இது நான் உங்கள் ஆஃபீஸில் நன்றி சொல்லிக்கிறேங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிற நன்றியை உங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டேன். 3 தரம் 4 தரம் சொல்லி வேணாங்க, நீங்கள் இந்த பெரிய கூட்டத்தில் நீங்கள் நிற்க வேணாங்க அப்படின்னு. இல்லை, எல்லா ஆஃபீஸுக்கும் நாங்கள் போனோம், உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்துட்டார். இவர் வந்ததுனால எங்கள் ஆஃபீஸை அலங்காரம் பண்ணுறதுக்காக வேண்டி சினிமா பண்ணுவாங்க பாருங்கள், ஒரு இரவா வெளில அடித்து சோஃபாலாம் நீங்கள் சோஃபா கேட்டு அங்கே தான் போட்டது. நிறைய வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவாக வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்தவொடனே உட்கார வைக்கணுமேனு சொல்லி அதுதான் நாங்கள் பண்ணதை தவிர வேறு சோஃபா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது சார். என்ன போட்டதே அப்போ காலையில் கூட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க சார்.